அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, உங்களை பாதியிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்பதான் சூடு பிடிச்சிருக்கேன். சரி, நான் என் கூட வந்திருக்கவங்க எல்லாத்தையும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். டைரக்டர், இவர் தான் டைரக்டர் உதயகுமார். இவரு தான் மியூசிக் டைரக்டர் பரத். அடுத்தது இவர் கேமராமேன் விக்னேஷ். இவரு எடிட்டர் தேவா. எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அடுத்தது இது இன்டர்வல்ல பாத்தீங்களா ஒருத்தர், நம்மளுடைய நெருங்கிய நண்பர். ஆனா இன்டர்வல்ல உங்களை மிரட்டி விட்டார்லாம். சரி, இப்போ கீர்த்தி பாண்டியன் பேசும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இங்க வந்தது. எனக்கு நெல்லைக்கு வந்தாலே வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நெல்லைக்கு போற வழியில இருக்கு. பட் எனக்கு மதுரையும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். தேங்க்யூ ஸோ மச் உங்க லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு. தேங்க்யூ. கண்டிப்பா அந்த கத்தி மூலியமா அப்படி தள்ளிங்க. அந்த ஒரு சீனை பார்த்துட்டு நாங்க ஆக்சுவலா பேசுறது வந்து சாரோட பிளட் சீரியஸா. ஏன்னா சின்ன வயசு சாரோட இந்த கைகள் இந்த இணைந்த கைகள் படம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு சீனுக்காக தான் இப்ப நாங்க புக் பண்ணதுக்காகவே இந்த சீன்ல அந்த ஒரு சீன்ல மேடம் அந்த கத்தில ஒரு சீன் பண்ணும் போது என்னோட மாப்பிள்ளை நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, அதுதான் சாரோட ரத்தம் சும்மா இல்ல. ஆமா, சாரோட ரத்தம் சும்மா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சீன் சொல்லிட்டு மேடத்துக்கு அடுத்து பட வாய்ப்பு கண்டிப்பா வரும்னு சொல்றோம். நீங்க சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மூவின்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த ஷோல ஒரு தேட்டத்துல ஓடிக்கிற மாதிரி எங்களுக்கு காமிச்சாங்க. மேடத்தோட ஷோ இங்கே இன்ட்ரெக்ட் ஆகிறதுனால தான் ஏகப்பட்ட லேடிஸ் ரொம்ப இது ஏஜ் ஆனவங்க அவங்க உள்ள வரும்போது நான் என்ன சொல்றேன், இந்த படத்துக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இவ்வளவு தூரம் வராங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா படம் ஓட கண்டிப்பா 2 4 6 தேட்டர் கண்டிப்பா அடுத்தது மூவ்மெண்ட் ஆயிரும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் சார். நான் சின்ன வயசுல இருந்து சாரோட படம் இப்போ வரைக்கும் அந்த இணைந்த கைகள் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கேன் சார். அந்த பீஜியம் சார் அந்த இது ரோப்ல இருந்து தாவுறேன் சார். பிகாஸ் இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸ்ல கூட வைப்போம் சார். அந்த சீன் சாரோட வெரி ஃபேன் சார். நான் மேடம் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிளஸஸ் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அடுத்த படம் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. ஹலோ சார், ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு படம். எங்களுக்கு ரொம்ப பழைய பார்த்தது மாதிரி இப்ப இருந்தது. உங்களை பார்த்தது மாதிரியே அதோட ஒரு பெண்களுக்கு ஒரு இது மாதிரி இருந்தா சூப்பரா இருந்துச்சுப்பா. சந்தோஷம். சரி சார், சரி. படம் நல்லா இருந்துச்சுமா. நல்லா நடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவரை பார்த்தது மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. அவர் இணைந்த கையில பார்த்த ஒரு கம்பீரம் அப்படியே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நீங்க சுடவும் தான் ஒரு தைரியமே வந்துச்சு. சூட் பண்ணவும் தான் எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா படம் பழைய படமா தான் நல்ல படம் மாதிரி வரும். நல்லா இருக்கு. அதே உண்மை நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு சுட்டது கரெக்டா இருந்துச்சு. பொம்பளையா இருந்தா அப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கும். சுட்டது கரெக்ட். நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடம் கத்துக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டு எல்லாத்துக்கும் இந்த கதை கண்டிப்பா சொல்லுவோம் சார். கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். எங்க தான் சொல்லுவோம். நல்லா பாராட்டு. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. சரி சரி. இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்ததும் இல்ல. தம்பி விவேக் எங்களை கூட்டு தந்தாப்புல. சரி சரி.
அது கதை வரும்போது ஒரே ஒரு இளமை எங்கும் பூங்காற்று பாட்டு பாடுங்க. இளமை எங்கும் பூங்காற்று பாட்டு எனக்கு பாட தெரியாது, சண்டை போட தெரியும். வாங்க வாங்க வாங்க, ஒரு போட்டோ எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு திருப்பி வர்றோம். சரி சார். Thank you, ma. Thank you.